இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமா வட்டாரத்துல பிரபலமா அறியப்பட்டவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். கோவை மாவட்டம் மாதம்பட்டியில பிறந்ததன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட தந்தை சினிமா வட்டாரத்துல ரொம்பவே பிரபலமான சமையல் வல்லுநரா அறியப்பட்ட நிலையில சமையல் துறையில பட்டப்படிப்பை மேற்கொண்டு தானும் சிறந்த சமையல் வல்லுநர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். அவருடைய பாரம்பரிய ரெசிபிகள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. சமையலை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலமா சினிமாவில் காலடி எடுத்து வச்சிருந்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ். தொடர்ந்து பெண் குயின் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அவரை பிரபலமாக்குனது அவரோட சமையல் தான். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களோட வீட்டு விசேஷங்கள்ல சமையல் செஞ்சு அசத்திட்டு பிரபலம் அடைஞ்சிட்டு வராரு. தொடர்ந்து விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா பணிபுரிஞ்சு மேலும் புகழ் பெற்றிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்ச நிலையில இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாதம்பட்டி ரங்கராஜ் காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2 பேரும் மாலைகள் அலைஞ்சிருக்கிற புகைப்படத்தை ஜாய் கிறிசல்டா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட அது காட்டு தீ போல பரவி இருந்தது. இந்த அலை ஓயறதுக்குள்ள ஜாய் கிறிசல்டா தான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாகவும் அறிவிச்சு அடுத்த புகைப்படத்தை இறக்கி இருந்தாங்க. இது பலருக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இத்தகைய சூழல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் கிறிசல்டா சென்னை போலீஸ் ஆணையரகத்துல புகார் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி மாநில மகளிர் ஆணையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து மகளிர் ஆணையம் விசாரணையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு திருமணம் செஞ்சதாகவும் தன்னுடைய குழந்தை தனக்கு தான் சொந்தம் அப்படின்றதையும் ஒப்புக்கொண்டதாகவும் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஜாய் கிறிசல்டா பதிவிட்டிருக்காங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா தன்னை மிரட்டி திருமணம் செஞ்சதா அந்த குழந்தை என்னுடையது அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுவதும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. மேலும் மகளிர் ஆணையத்தோட பரிந்துரையின் உத்தரவுல குறிப்பிடப்பட்டுள்ளபடி தான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு அனுப்பின குறுஞ்செய்திகளை சமூக வலைதளங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்க பதிவுல இவர் வருவாராம், கல்யாணம் பண்ணுவாராம், குழந்தை கொடுப்பாராம், அப்புறம் ஓடி போவாராம், பெண்கள் வாழ்க்கைய அழிப்பாராம், இதுல இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாம், என்ன கருமுண்டாயுது, உருகி உருகி லவ் பண்ணிட்டு பிளாக்மெயில்னு சொன்னா எப்படி, சோ கால்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவு இப்போ இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.